வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். நீ நினைக்கிறது ரொம்ப கரெக்ட். நான் அப்படி நடந்துட்டு இருக்க கூடாது. ஏதோ ஒரு கோபத்துல, என் புள்ள மேல இருக்கிற பாசத்துல நான் உன்னை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டேன். நீ சொல்லு, நீ செல்வனாகியா இருந்திருந்தா ஏன் அளவுக்கு உன்கிட்ட பணம், புகழ், பேரு, அந்தஸ்து, சமூகத்துல மரியாதை இருந்திருந்தா, கடவுளுக்கு சமமான அதிகாரம் உன்கிட்ட இருக்கிறதா நீ நினைச்சிருந்தா, உன் புள்ள உனக்கு பிடிக்காத ஒரு பொண்ண லவ் பண்ணா அந்த பொண்ணு உன் அந்தஸ்துக்கு சரிசமமா இல்லாம இருந்தா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே அவ கர்ப்பமா இருந்தா நீ என்ன பண்ணுவ? நீயும் இதத்தான் பண்ணிருப்ப தேவி. சாரி, அதுக்காக நான் செஞ்ச தப்பை இப்ப நியாயப்படுத்தல. ஒரு உயிரை கொல்றதுக்கு இல்ல, 2 உயிரை கொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்ல. நான் செஞ்சது மிகப்பெரிய தப்புதான். என் மகனோட சந்தோஷத்தை கெடுக்கிறேன்னு நினைச்சு நான் உன்னை கொல்ல பார்த்தேன். ஆனா எனக்கு இப்ப புரியுது, என் மகனோட சந்தோஷத்தை கெடுக்க பார்த்தது நீ இல்ல, நான் தான். என்ன மன்னிச்சிடுமா. என்ன தேவி அப்படி பாக்குற? நான் இப்படி பேசுறத உன்னால நம்பவே முடியலல்ல. என்னடா இவ திடீர்னு செல்வநாயகி வந்து நம்ம கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறாளே, அவளை நம்பர்தா இல்லையான்னு நீ சந்தேகமா யோசிக்கிற, அப்படிதானே? நான் ஒரு பிசினஸ் உமனா இருக்கிறதுனால எப்பவுமே நடந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி பாப்பேன். உங்க விஷயத்தையும் நான் அப்படி யோசிச்சு பார்த்தேன் தேவி. எல்லாருக்குமே அவங்க செஞ்ச தப்ப ரியலைஸ் பண்ற நேரம் ஒண்ணு வரும்ல, அந்த மாதிரி நானும் யோசிச்சேன். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எதுக்காக உங்க 2 பேர் லவ்வ எதிர்க்கிறேன்? உன்னை அழிக்கணும், உங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உன்னை ஒப்படைக்கணும். இதை எல்லாமே நான் ஏன் பண்றேன்னு யோசிச்சேன். இதெல்லாம் நான் பண்ணா என்ன நடக்கும் தேவி? அப்போ நீயும் அபியும் பிரிவீங்க. ஆனா அபி சந்தோஷமா இருப்பானா? என் புள்ள சந்தோஷமா இல்லாத ஒரு விஷயத்த நான் எதுக்காக பண்ணணும்? அப்புறம் உன் வயித்துல இருக்கிற என் குடும்ப வாரிசு நிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் நானே எனக்குள்ள பல கேள்விகளா கேட்டுக்கிட்டேன் தேவி. அப்பதான் நான் தப்பு பண்றேன்னு எனக்கு புரிஞ்சுது. தப்பு பண்ண நான் பெரியவ, பெரிய அந்தஸ்துல இருக்கேன். நான் எப்படி மன்னிப்பு கேட்பேன்? இந்த ஈகோலாம் நிச்சயம் எனக்கு கிடையாது தேவி. நானும் மனுஷி தானே. நான் தப்பு பண்ணா நானும் தாராளமா மன்னிப்பு கேட்பேன்.